அஹமுபரி சமஸ்த தேவதானாம் உபரி மமைஷ விபாதி வாசுதேவஹ ததிஹ பரதரம் ந கஷ்சிதஸ்மாத் இதி வசதீவ பதாவனி பிரணாதைஹி. பதாவனி பாதுகையே, துவம் வதசி இவ நீ சொல்ற மாதிரி இருக்கு தோன்றது. எப்படின்னா பிரணாதைஹி உன்னுடைய துவனியினால், இதி அகம் உபரி சமஸ்த தேவதானாம், அதாவது பாதுகை சொல்ற மாதிரி இருக்கான், நான் தேவர்களுக்கு மேல இருக்கேன். ஏன்? பாதுகை கீழே தானே பெருமாள் அத்தனை தேவதைகளும் உட்கார்ந்து கைங்கரியம் பண்றா. அப்ப பாதுகை சொல்ற மாதிரி இருக்கா பத்தியா, நாத்தாரா தேவதைகளுக்கும் மேல இருக்கேன். கரெக்ட். அதுக்கப்புறம் சொல்றானா, ஏஷா வாசுதேவஹா பரமாத்ம விபாதி, வாசுதேவன் எனக்கு மேல இருக்க. கரெக்டா? பெருமாள் வந்து பாதுகைக்கு மேல இருக்கணும், தேவர்கள்லாம் கீழே இருக்கணும். அப்போ வாசுதேவனை பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் தான் ஆக்குறேன். ஏன் யோசிச்சு பாருங்க, பரமாத்மான பரோமா, எவனுக்கு ஒத்தார் மிக்கவர் கிடையாதோ, ஈக்குவலோ கிரேட்டரோ கிடையாதோ. அப்போ வாசுதேவனுக்கு மேல ஒருத்தர் இல்லை, ஆமா பார்த்தா தெரியுது. வாசுதேவனுக்கு சமம் யாரும் இல்லை, ஆமா அது பார்த்தா தெரியுது. வாசுதேவனுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கா. அப்ப பாதுகா சொல்றா பாத்தியா, எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கா. அப்ப எனக்கு கீழே எல்லாரும் இருக்கா, உனக்கு சமமா வேற யாரும் இல்லை. அப்ப உன்னையே பரமாத்மான்னு நிரூபிப்பது நான் அப்படிங்கிறான் பாதுகை. மம உபரி தது இஹ ந கிஞ்சித் அபி பரதரம் அஸ்மாத், ந கிஞ்சித் அபி துளி கூட உனக்கு மேம்பட்டவர் ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாயா அப்படின்னு பெருமாளுக்கே பரமாத்ம சப்தத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பவள் பாதுகாதேவி. So she exemplifies and proves the very fact that he is பரமாத்மான்னு இருக்கிற 398வது ஸ்லோகம். அவனத விபுதேந்திர மௌளிமாலா மதுமத சிஞ்சித மந்தர பிரயாத பிரதயசி பரிரப்த சௌரிபாத மணிகலஹேன வியாத ஜல்பிதானி. மணிபாதுகே, மணிகள் பொருந்திய பாதுகையே, மந்தர மெதுவே, பிரயாதா நடந்து வரக்கூடியவள், அதாவது பெருமாள் அவ சஞ்சரிக்கக்கூடியவள், கமனமானது. கமனம்னு சொன்னா ஒரு கேட். அந்த கஜகாமினி சொல்லுவா, ஹம்சகாமினி சொல்லுவா. அது நடக்கும்போது ஒரு ஹம்சம் தோற்க வேண்டுமாம், ஆணையின் பெருமை தோற்க வேண்டுமாம். பெருமாள் நடக்கும்போது ஒரு சிங்கத்தின் பெருமை தோற்கக்கூடிய அளவுக்கு நடப்பார். அந்த பிரயாதா இங்கேன்னு வருது சிக்ஷித மத, அதாவது மத ஏதோ ஒண்ணு பருகி நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி ஏதோ ஒண்ணு, ஏதோ தீர்த்தவானம் பண்ணிட்டு அது ஒரு மதத்தோட நடப்பா இல்லையா, அந்த மாதிரி இருக்கான். மத மது, அந்த மதுவை சுவைத்து விட்டு, அந்த மத எந்த மது, மாலா மௌலி அவனத. இப்போ போன ஸ்லோகத்துல பாதுகை தேவர்கள் மேல நடந்து வரான்னு சொன்னேன். சரி, கொஞ்சம் அது பொருந்தலையே. தேவர்கள் தங்களுடைய சிரசு மேல கிரீட வச்சுட்டு பாப்ப நடந்த குத்துமே. அப்ப அந்த அவ என்ன பண்ணுவானா, மந்தார புஷ்பங்களை வச்சுட்டு அழகா மாலை பண்ணி போட்டு அவளுடைய கிரீடத்துல சுத்தி வச்சுப்பாளாம். அதனால கிரீடம் மாதிரி கட்டினமா தெரியுது, மேல நிறைய புஷ்பங்களோடு கூடிய மாலை. அது மேல பாதுகை நடந்து வராளா, அத மிதிச்சு நடந்து வரும்போது அந்த புஷ்பம்லாம் கிரஷ் ஆகுது, அதுலேருந்து மது வெளியில வருது. அந்த மதுவை இந்த பாதுகாதேவி சுவைக்கிறாளாம், நிறைய மது, அந்த ஜூஸ. அப்ப அவளுக்கு அப்படியே அந்த மத அந்த 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 ஒரு மத ஜலம் அப்படியே ஒரு இன்டாக்சிகேஷன் மாதிரி வருதான். அது பெருமாளுடைய நடைக்கும் வந்துடுதான். அப்ப பெருமாள் ஏன் இப்படி நடந்து வர்றாருன்னா, அவருடைய பாதுகை கீழே தேவர்களுடைய கிரீடத்துல இருக்கக்கூடிய மந்தார புஷ்பங்களை அழுத்தி வரக்கூடிய மதுரத்தை சுவைத்து விட்டது. நீங்க லிட்ரேச்சர்ல யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம். அப்பதான் உங்களுக்கு பொருங்க. லிட்ரேச்சர்னா சும்மா அப்படியே வரட்டுன்னு பேசக்கூடியது. எஸ், he walked. நம்மள எழுத சொன்னா எழுதி தெரியுமா, ரங்கநாதா walked, he came and sat. அவ்வளவுதான். நம்மளால ஒரு கவிதை எழுத முடியுமா? கவிதை. அவர் நடந்து வரக்கூடிய தருவாயில் அந்த பாதுகையோடு சம்பந்தம் பெற்ற தேவர்களுடைய சிரசில் இருக்கக்கூடிய கிரீடத்தை சுத்தி இருக்கும் மந்தார புஷ்பத்தின் மாலையானது அமிழப்பட்ட அதிலிருந்து வரக்கூடிய மதுவானதை பாதுகாதேவி சுவைத்து அந்த மது உண்ட அந்த மதத்தினால் அவள் நடந்து வர பெருமாளுக்கும் அந்த மதத்தோடு கூடிய நடை ஏற்பட்டதே. எப்படி பாருங்க அந்த டிஸ்கிரிப்ஷன். அச்சா, மௌலி அவனத விபுதேந்திர, விபுதேந்திர தேவர்கள்லாம் கீழே இருக்காளா. பரிரப்த சௌரி, பரிரப்த சௌரி பாதுகா, அதாவது பெருமாளுடைய பாதுகையை கட்டி தழுவினவளே. ஒரு பாதுகை கட்டி தழுவுறதுன்னா இப்ப எல்லாம் நமக்கே அந்த மாதிரி தானே வருது.
முன்னெல்லாம் வெறும் அந்த ஒரு கட்டை மாதிரி இருக்கும். பெரியவாள்லாம் தரிக்கக்கூடிய பாதுகை எல்லாம் பார்த்தேன்னா கட்டையா இருக்கும், மேல ஒரு குச்சி மட்டும் நட்டு இருக்கும். அதனால நீங்க ஜாகிரதையா நடக்கணும். அது ரொம்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுது, கஷ்டம் அது. ஏன்னா நீங்க பொத்து பொத்துன்னு முதல்ல அடிக்கும், அடிக்கடி காலிலேன்னு வந்துடும். இப்பெல்லாம் என்ன பண்ணிவிடுறோம், அதோடய ஒரு சங்கிலி தைச்சு கொடுத்துருவோம். கால ஸ்ட்ராப் எல்லாம் போட்டு அது உங்க காலை விட்டே அகலாது அது நீங்க அப்புறம் கீழே குனிஞ்சு ஆச்சாரமா உங்க கையால தொட்டு அப்புறம் அதே கையை வச்சுட்டு போய் புஃபேல தட்டு எடுத்துட்டுருவா. ஐயா காலில் என்னெல்லாம் அனாச்சாரம் நடக்குது பாருங்க. இதை வச்சுட்டு அதை சாப்பிட்டு ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது காலில் ஷூவும் போட்டுக்கும், இன்னொரு பக்கம் பிரெட்டை சாப்பிடும். அதனால அதுக்கு தன்னுடைய பாதஸ்பர்ஷமே கிடைச்சுடுத்து. அதனால இந்த இடத்துல அப்படி இல்லாமல் பரிரப்த சௌரி அவனத பரிரப்த சௌரி பாதா, பரிரப்த சௌரி பாதா பெருமாளுடைய பாதங்களோடு அண்டி ஒட்டி இருக்கக்கூடிய பாதுகையே பிரதயசி சொல்லிக் கொண்டு வருகின்றாய். நீ எல்லாருக்கும் ப்ரொக்ளைம் பண்ணி வர வியாத ஜல்பிதானி மணிகலகேன அப்படி இப்படி வரும்போது வியாத ஜல்பிதானி என்ன அழகான வார்த்தை பாருங்க. பாதுகை நல்ல ஞானத்தோடு கூடியவள் தான், ஆனா கீழே மதுவை பருகிட்டா இல்லையா, அப்படி என்னவோ சொல்லிட்டு வரானாம். அது என்ன சொல்லிட்டு வராங்கிறது நம்ம காதுல விழுமா இல்லையான்னு கேட்டா, அதுதான் சுத்தி மணிகள் வச்சுட்டு இருக்கா இல்லையா, அந்த மணியோட துவனி இதை ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது கொஞ்சம் அப்படியே அந்த மதஜனம் பேசினதுல இருந்தாலும் அது கீழே இருக்கக்கூடியது அந்த துவனியை ஓவர் கம் பண்ணிடுறது. அதனால மணி கலகேன அப்படின்னு எடுக்கிற 399 ஆஸ்தானேஷு த்ரிதசமகிதான் வர்த்தயித்வா விஹாரான் ஸ்தானே ஸ்தானே நிஜ பரிஜனம் வாரயித்வா யதார்ஹம் வாசாகாரம் ஸ்வயமுபசரன் பாதுகே மஞ்சுநாதாம் ஆபர்யாங்கான்ன கரு பவதீம் ரங்கநாதோ ஜஹாதி. பாதுகையே வர்த்தயித்வா முடிந்த பிறகு, அதை செய்த பிறகு, விஹாரான்னா ஒரு விளையாட்டு நடை, ஸ்ட்ரோல்னு சொல்றோம் இல்லையா, ஒரு லீஜர் வாக். அதனால த்ரிதச மகிதான் தேவர்களால் ஸ்துதி பண்ணப்பட்டவளே, ஆஸ்தானேஷு அந்தந்த எந்த ஆஸ்தான மண்டபம்னா எந்தெந்த இடத்துல அது இருக்கோ, வாரயித்வா நிஜ பரிஜனம் அங்க இருக்கக்கூடிய கைங்கரியப்பராள், ஸ்தானே ஸ்தானே அந்த எந்த இடத்துல யதார்த்தம் தக்கவாறு, அவளுக்கு தக்கவாறு, ரங்கநாதா ஸ்வயம் உபசரன் உன்னை அண்டி வருவதாக தெரிகின்றதே, வாசாகாராம் அதாவது நீ இருக்கக்கூடிய அந்தப்புறம், பெருமாள் அந்தப்புறத்துக்கு செல்லும் போது கூட வாசாகாரம் ந ஜஹதி விட்டு பிரியாதவள், அந்தப்புறத்துக்கு போகும்போது கூட பிரியாதவள். அந்த மாதிரி நம்மள எல்லா படுக்கை அறை வரைக்கும் எழுப்பக்கூடியது இது போன். யோசிச்சு பாருங்க, பாக்கி செருப்பை வாசலோட விட்டுடுறோம் இல்லையா, பாக்கி இந்த தளிகை பண்றதெல்லாம் அந்தந்த இடத்துல விட்டுருவோம். ஆனா நம்ம ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த போன் பக்கத்திலேயே நம்ம அப்ரதக் சித்த விசேஷமா நம்ம விட்டு பிரியாத ஒரு வஸ்துனா அதுதான். அது ராத்திரி நமக்கு யாராவது முக்கியமா யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப் அமைச்சிருக்காடா, எல்லாம் பார்த்து எல்லாரும் க்ஷேமமா இருக்காடா அப்படி பார்த்து அடுத்த நாள் காலத்தால முதல்ல எழுந்து பார்ப்பது அதுதான். யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி பெருமாள் இந்த பாதுகையிலிருந்து புறப்படக்கூடிய நாதத்தோட அந்தப்புறம் வரைக்கும் போயிட்டு, ஏன்னா நான் நிறைய உபன்யாசத்தை சொல்வேன், இந்த குளிர் பிரதேசங்கள்ல என்ன பண்ணுவோம், வீட்டு காலணிகள்னு ஒண்ணு உண்டு, வெளியில போட்டுக்கிறதுக்கு ஒண்ணும், ஆத்துக்குள்ள ஒண்ணு இருக்கும், அது டொப்பு இது விதேசத்துக்குலாம் போயிட்டேன்னா மர வீடு வேற, எல்லாம் இந்த விதேசத்துல எல்லாம் மரத்துல செய்யப்பட்ட வீடு. அது நம்ம நடந்தாங்க அடுத்த நாள் நாங்க வாரத்தில் போகும்போது ராத்திரி 1 மணிக்கு எழுந்து எழுவோம் கேட்பாங்க. அதாவது நம்ம எப்படி எழுணுங்கிறதெல்லாம் இவாளுக்கு தெரியும். 1 மணிக்கு எழுந்து, ஏன்னா வீடெல்லாம் மரம், அதுல போராத குறைக்கு இந்த நிறைய இருக்க வீட்டு காலனி வேற டுட்கு சட்டம் போட்டு இருக்கோம். அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா அதோட போயிட்டு எங்க படுக்க இருக்கோ அது பக்கத்துல கழட்டி வச்சுட்டு அடுத்த நாள் கத்தல போட்டுருவா. பெருமாளும் பாதுகையோட பவனி அந்த நாதத்தோட தன்னுடைய அந்தப்புறத்துக்கிட்ட போய் உள்ள போய் படுக்கை கிட்ட அதை கழட்டி வச்சுட்டு படுத்துப்பார். அப்போ படுத்துக்கிற வரைக்கும் அவர் பாதுகை நாதத்தை தான் கேட்டுட்டு இருக்கார். காத்தால எழுந்த உடனே அவள் நாதத்தை தான் கேட்கிறார். அப்போ இந்த இடத்த சொல்றார் பவதி மஞ்சுநாதா. ஏன் அப்படி இருக்காருன்னா அது மஞ்சுநாதா ஸ்வீட் சவுண்டா இருக்கிறதுனால பண்றார். அபரியங்காது கலு பரியங்கம் அந்த படுக்கை வரை படுக்கையிலிருந்து எல்லாமே பாதுகையோட இருக்கார். இன்றைய தினத்தில் உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய கடைசி ஸ்லோகம்.
अन्तर्न्यस्तैर्मणिभिरुदितं पादुके रङ्गबन्धौ मन्दं मन्दं निहितचरणे मञ्जुलं ते निनादं पश्यन्त्यादिक्रमपरिणतेः प्राक्तनीं तां परायाः मन्ये मित्रा वरुणविषयादुच्चरन्तीमवस्थां पादुके पादुकैये मन्ये நான் நினைக்கிறேன் மஞ்சுளம் தே நிநாதம் அழகான உன் துவனி சவுண்ட் ஸ்வீட்டா இருக்கே உதிதம் அது எங்கிருந்து வருகின்றது மணிவிகி மணிகளினால் ஏற்படக்கூடிய அந்த துவனியானது ஞஸ்தைஹி அது உன்னிடத்திலேயே தங்கி ரங்கபந்தௌ ரங்கநாதனுடைய நிகித சரணே அவர் திருவடியை வைக்கும் போது மந்தம் மந்தம் மெதுவா என்னது அது என்ன பாட்டுது அல்லித்தண்டு காலெடுத்து அடிமேல் அடியை வைத்து மெதுவா சின்ன கண்ணன் நடக்கையிலேன்னா அந்த சின்ன கண்ணன் வரும்போது கொஞ்சம் மெதுவா 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 வரணும். ஏன்னா வச்சு கண்ணன்னாலே கொஞ்சம் கொழு கொழுன்னு இருப்பார். அதெல்லாம் கிடுகிடுன்னு ராபர் மாதிரி ஜிம்பாடி மாதிரி ஓடி வர முடியாது. நல்லா ஊர் வெண்ணையெல்லாம் அவர் உடம்புல தான் இருக்கு. அதனால மெதுவா ஒரு அடியா எடுத்து வைப்பார். மந்தம் மந்தம். அதனால இந்த இடத்துல சொல்றார் மந்தம் மந்தம் தா அவஸ்தா அவஸ்தா அந்த அந்த ஸ்டேட் அந்த ஒரு பர்டிகுலர் அவஸ்தையில இருக்கும்போது இந்த அவஸ்தைங்கிறது ஒரு ஸ்டேட். தமிழ்ல வந்து அவஸ்தைன்னு சொல்றது என்ன சார் ஒரே அவஸ்தையா இருக்கே அந்த அவஸ்தை வேற. அந்த அவஸ்தைனா கஷ்டம்னு அர்த்தம். அவஸ்தைனா ஸ்டேட்னு அர்த்தம். ஒரு அவஸ்தையில இன்னொரு அவஸ்தைனா ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்னு அர்த்தம். அதனால பஷ்யந்தி உச்சாரந்தீம் பாருங்க, அதாவது பஷ்யந்தி உச்சாரந்தி பஷ்யந்திங்கிற சவுண்டு கேட்கறது. பஷ்யந்தி இங்க கேட்கும் வா அது எங்க வருது வாக்குல எங்க பஷ்யந்தி ஸ்ரீ வைஷ்ணவத்துல பொதுவா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது வழக்கம். ஸ்மார்த்தா வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவா, லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுவா. க்ளூ வந்து லலிதா சஹஸ்ரநாமம். நீங்கள்லாம் ஏதோ நவராத்திரினா உட்காந்து படிக்கிறேன், இப்போ கேட்டா க்ளூவும் கொடுத்தா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நாங்க சொன்னா நீங்க என்ன 1 கோடி கொடுப்பேன். பரா பஷ்யந்தி ஸ்ரீரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைக்கரி ரூபா பக்தமானச ஹம்சிகான்னு வருதா. 4 விதம் இருக்கு. பரா பஷ்யந்தி மத்தியமா வைக்கரி அப்படின்னு பேர் இருக்கு. 4 stages of speech. சில வார்த்தைகள் நாக்கிலேருந்து மட்டும் வரும், சிலது கண்டத்திலேருந்து வரணும், சிலது நாபியிலேருந்து வரணும். நாபி கண்டரசன தியாகராஜர் எடுக்கிறார். எப்படி ஒரு நம்ம அது பேசுற சுவட்டுல நமக்கு நம்ம ஸ்பீச்சோட அழகே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. எவ்வளவு ஃபேக்கல்டிஸ் should work together for us to speak தெரியுமா? முதல்ல ஞாபகம் இருக்கணும். நம்ம எவ்வளவோ சின்ன சின்ன கோளாறுகள் வியாதிகள்லாம் நிறைய பெரியவாள் யாருக்கு வேணாலும் வரலாம்னு வச்சுக்கோங்க. இந்த பார்க்கின்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராட்டர்னேஷன்னு பேர். அதுதான் 2 ஸ்டேஜா பிடிச்சு பிராடி கைனீசியா ஏ கைனீசியான்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா இந்த உடம்பு மூளை சொல்லாது அடுத்த அடி எடுத்து வை. அப்ப ஏதோ ஒண்ணு சொல்லணுமே அடுத்த அடி எடுத்து வை. நீங்க அப்ப அப்படியே சொல்லிட்டே இருக்கணும் வைங்கோ வைங்கோ வைங்கோன்னு. அப்போ there is no proper coordination அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதோ? எல்லாம் ஒண்ணு சேரணும் இல்லையா? அந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். வாகர்த்தாதிவ சம்பிருக்தோ, வாக்கும் தெரியணும் அர்த்தமும் தெரியணும். அது ஞாபகம் இருக்கும். நமக்கு வார்த்தையும் தெரியும் அர்த்தமும் தெரியும், ஞாபகம் தெரியாது. இப்ப பல இடங்கள்ல அது எனக்கு I'm not getting the exact word. அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிறோம் பாருங்க. அப்படின்னா வாக்கு தெரியறது அர்த்தம் தெரியுது, அந்த சமயத்துல தெரிய மாட்டேங்கிறது இல்லையா? எல்லாம் முடிச்ச உடனே வெளியில வந்தோடனே நமக்கு தோணும் ஐயோ. அந்த இடத்துல பல இடங்கள்ல பாருங்க, நீங்க எல்லாம் முடிச்ச உடனே ஆத்துக்கு போகணும் ஐயோ சே, அந்த சமயத்துல தோணி இருக்கணுமே, அந்த சமயத்துல தோணணும். அதனால வாக்கு அர்த்தம் ஞாபகம். 4வது அது சொல்ற விதம். இப்ப நம்ம ஒரு வார்த்தை எல்லாம் ஞாபகம் வந்துட்டு வாயிலே வெளியில வரும்போது வேற வார்த்தையா வந்துட்டு வச்சுக்கோ. ஐயோ நான் இது சொல்ல என்ன சொல்றேன், ஐயோ நான் இது சொல்ல வரல, எக்ஸாக்ட்லி இதே மாதிரிதான் இருக்கும், இதே மாதிரி வந்துடுத்து, ஆனா வேற வார்த்தையா வெளியில வந்துடுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதோ? இதுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லுவா. இப்ப வந்து ஒரு அக்ஷரம் வந்து நமக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சுன்னா சில குழந்தைகளுக்கு சின்ன வயசுல வேற விதமா தெரியும் அப்படிங்கிறா இல்லையா? அதெல்லாம் எவ்வளவோ கோளாறுகள் இருக்கு. அதையும் மீறி கொண்டு ஒரு வார்த்தை வரணும். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து வரியா வரணும். சென்டென்ஸ் ஃபார்மேஷன்
இல்லையா? அது வந்து சில இடத்துல சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்ம கஷ்டமாயிடும். உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார், இது இப்படி பண்ணணும். இந்த நிறைய பேர் இந்த இங்கிலீஷ்லயே எடுத்துங்க, ஓன்லின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ONLY. அந்த ஓன்லியை நீங்க எங்க சேர்க்கிறீங்கிறதுல அர்த்தமாகும். I was only telling you, I only was telling you. எவ்வளோ ஓன்லி எங்க சேர்க்கிறேன்? இதுக்கு அயோக விவச்சேதம் அந்நியோக விவச்சேதம்னு பேர். இவர் ஆடிட்டர் மட்டுமே, இவர் மட்டுமே ஆடிட்டர் அர்த்தம் மாறிடுறதே. இவர் ஆடிட்டர் மட்டுமேனா இன்னொருத்தர் வந்து 2-3 உத்தியோகம் பார்க்குறார். அவர் வந்து லாவும் படிச்சிருக்கார், இன்ஜினியரிங்கும் படிச்சிருக்கார். அப்படின்னா இவர் லாயர் மட்டுமே அப்படின்னா அவரை போல் இவர் இன்ஜினியரிங் படிக்கல, வெறும் லாயர் மட்டுமே. இவர் மட்டுமே லாயர்னுட்டா இவருக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை பார்த்தா இன்னொருத்தர் இந்த ஊர்ல லாயர்னு தன்னை சொல்லிக்கவே கூடாது அப்படிங்கிற அர்த்தம் வந்துருது பாருங்க. இவர் மட்டுமே லாயர், இவர் லாயர் மட்டுமே. அந்த மட்டுமேவே எங்க போடுறோங்கிறதுல சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மாறிடுறது. அப்ப வாக்கு தெரியணும், அர்த்தம் தெரியணும், ஞாபகம் வரணும், அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வரணும். இதெல்லாம் வந்து குரல் என்ன இல்லையா? உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரேன்னர் கிஷ்கிந்தா காண்டத்துல வால்மீகி. அந்த துவனி கேட்கும் போது கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கணும். ஐயோ இது கீச்சு கீச்சுன்னு கத்துறாரு இவர். இந்த பட்டிமன்றங்கள்லாம் நான் பார்ப்பேன், நல்லா பேசுறா, எதுக்கு இப்படி கத்துறானே தெரியல. பட்டிமன்றம் நடுவர் அவர்களே இங்க ஒடியா போயிட்டார் அங்கதான் இல்லையா? அப்படிலாம் பேசினா அந்த தமிழ் ஸ்பீச்னாலே அழகான மொழி. அது பேச வேண்டிய விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நடுவர் அவர்களே நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க, இப்படி பேசினா புரியும் அவருக்கு, பாவம். நடுவர் அவர்களே பயந்து போய் என்னம்மா இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இப்படித்தானே செய்வீர்களா? செய்வீர்களான்னா கண்ணை நோண்டி விட்டுப்பா, என்ன பண்றது? செய்வீர்களா தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். இப்படியே பயமுடுத்தினா எப்படி இல்லையா? அதனால அந்த துவனியானது வர வேண்டும். எப்படி இருக்கு எக்ஸ்பிரஷன் இதுக்கும் மேல கண்ணால பேசுவது. இப்ப நம்ம பாரத தேசம் கொஞ்சம் பக்கத்துல 2-3 நாடுகள்லாம் கஷ்டம்னு வச்சுக்கோ. இப்ப நம்மளால கண்ணால பேச முடியும். அதனால அந்த கண்ணு பேசுவதுன்னு ஒரு அழகு இருக்கு இல்லையா? அண்ணரும் நோக்கினால் அவரும் நோக்கினால் தானே சொல்றது. நோக்கி பார்த்தாலே போதும், பார்வை ஒன்றே போதுமே. கண்ணால சொல்றது இருக்கு இல்லையா? இப்போ வந்து நான் கடைசி ஸ்லோகம் சொல்றேன்னு வச்சுக்கோ. இப்ப 2 பேர் வந்து அவ ஒருத்தர் பார்த்துட்டான், முடிச்சுடுறாரு. பார்த்துட்டே இருப்பேனே, யாரு எங்க பாக்குறா, எப்ப பாக்குறா, எப்ப போகினா, முடிச்சுடுறாரு போல இருக்கு அப்படின்னா இன்னொருத்தர் சொல்லி வச்சுப்பா. அப்படின்னா உடனே போய் கியூல நின்று தெரியாத என்ன 3500 உபன்யாசம் கொடுத்துருக்கேன், எப்படி அந்த ஆடியன்ஸை பார்க்கணும், யாரு எந்த விதம் எந்த ரகம் அப்படி தெரியாம அப்படி அசடுதான். அந்த அளவுக்கு வடிகட்டின அசடு இல்லையே, அன்ஃபில்டர்டு இல்லையே, ஃபில்டர்டா. அதனால இத எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, பேச்சுல அவ்வளவு விஷயம் இருக்குங்கிறனா. ஸ்பீச்னா எல்லாரும் இப்ப இந்த கிண்டல் எல்லாம் பண்ணும்போது இந்த நிறைய ட்ரோல் எல்லாம் பண்ணுவா பாருங்க. இப்ப நம்ம பப்ளிக் லைஃபுக்கு வந்துட்டாலே நிறைய ட்ரோல் எல்லாம் இருக்கும். என்ன இவர் கதை சொல்றவர் தானே, கதை அடிச்சு விடுறாருடா, இவரு காலில் பூ சுத்துறாரு அப்படின்பா. நமக்கு அது பூ இவ காது எவ்வளவு சின்னதோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி தான் பூ சுத்த முடியும். அதனால எந்த பூ உட்காந்து சுத்துறது? அதனால பாட்சாதி வந்துச்சு பாரு, சொல்லுது பாரு அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது நம்ம ட்ரோல்லாம் வரும். நம்மத்துக்காரங்களே அப்பா உங்களை பத்தி பேசிட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம உபன்யாசத்தை அவர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள் என்கின்ற ஒரு சந்தோஷம் இல்லையா? அதனால எல்லாரும் கேட்டுட்டு தானே காலில் பூ சுத்துறாரு. அதனால அந்த அளவுக்கு ஆசை உட்காந்து கேட்டு இவர் ஏதோ சொல்றாரு பாரு, ஏதோ சொல்றாரு பாரு. நான் அப்புறம் கடைசியில முடிச்சோன்னு பூச்சுத்திட்டாரு அப்படின்பா. ஏதோ ஒண்ணும் எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்க. ஒரு ஸ்பீக்கிங் கூட நீங்க எந்த ஒரு உத்தியோகம் எடுத்துக்கோ, டாக்டர் நான் நீங்க சொன்ன மாதிரி அதுலயும் பேச்சு தேவைப்படும். இந்த அளவுக்கு 3 மணி நேரம் பேசாட்டாலும் ஒரு பேஷண்ட் கிட்ட எப்படி பேசணும், வந்த உடனே அவர்கிட்ட இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிடும். நீங்க எப்படி இல்லாத என்னெல்லாம் சாப்பிட்டு இருக்கு, என்னென்ன மாத்திரை சாப்பிட்றேன், உங்காக்க என்ன இதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ட்ரக்குக்கு நீங்க அலர்ஜிக்கா, எவ்வளவு கேட்பா. ஒரு வைத்தியர்னா இவ்வளவு கேள்வி கேட்பா. உங்களுக்கு எப்படி இருந்தது, 1 வாரமா எப்படி இருந்தது, அந்த 1 வாரத்துல நீங்க ஏதாவது மாத்திரை எடுத்துட்டேடா, அது ஒண்ணு கேட்பா. நீங்க ஏதாவது மாத்திரை எடுத்துட்டேடா, என்ன மாத்திரை எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்ப நான் கொடுக்கக்கூடிய மாத்திரை இதோட சண்டை போடப்படாது. ட்ரக் இன்டராக்ஷன்லாம் பேரு. இது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒராசிக்கப்படாது. அப்படின்னா நீங்க காத்தால எந்த மாத்திரை சாப்பிட்றேன், ராத்திரி எந்த மாத்திரை சாப்பிட்றேன், அதுக்கெல்லாம் எவ்வளவோ இருக்கு. சஸ்பெண்டட் ரிலீஸ், எக்ஸ்டெண்டட் ரிலீஸ்லாம் உண்டு. அதுக்கு ஹாஃப் லைஃப்னு உண்டு. ஃபார்மகோகைனெட்டிக்ஸ்ல இதெல்லாம் உண்டு. இது மாத்திரை இதோட இன்டராக்ட் பண்ணுமா, இதுக்கு என்ன சைடு எஃபெக்ட் இருக்கும். சில மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா நிறைய தண்ணீர் சேரும் கால்ல, அப்ப கால் வீங்கி போயிடுமா, அப்ப மேல தூக்கி வச்சுக்கணுமா, எவ்வளவோ இருக்கு. ஒரு வைத்தியர்னு எடுத்துட்டாரு. இப்ப லாயர் இருக்காருன்னு வச்சுக்கோ, அப்ப அவர்கிட்ட கேட்கணும். முதல்ல லாயர் கிட்ட உண்மை பேசணும், அவர் உண்மையை வர வச்சுருவாரு.
வர வச்சுட்டு அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பேசினீள், அவர் என்ன இன்டராக்ட் பண்ணார், நீங்க என்ன பண்ணீள், நீங்க ஏதாவது கேஸ் போட்டீங்களா, அதுக்கு என்ன கேஸ் கட்டிருக்க, உங்ககிட்ட மதர் டீட் இருக்கா, தாய் பத்திரம் இருக்கா, எல்லாம் அந்த அது யார் அந்த லாயரோ அவர் கேட்பார். இப்போ நீங்க ஒரு வீடு தனி வீடு கட்டணுங்கிற அப்போ அந்த இன்ஜினியர் or the architect should be so good that they are able to take the client requirements in a very beautiful way. உங்களுக்கு எப்படி நல்ல வெளிச்சம் வரணும்னு நினைக்கிறீங்களா, நல்ல காத்தோட்டமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, பக்கத்தாத்துக்காரால பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, நாங்கள் சுவரே எழுப்பிடலாம் பாருங்க, நடுவில் நிறைய ஜன்னல் வச்சாதான் ஜன்னல் வீட்டின் கண்கள்னு அது பக்கத்து வீட்டுக்கெல்லாம் காமிச்சிடும். இந்த பக்கம் பெரிய திரையை போட்டுடலாமா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா அப்படின்னு இந்த பக்கம் நீங்க நின்றுடுறீங்களா. இவ்வளவு எந்த ஒரு உத்தியோகம் எடுத்துக்கோ, நீங்க ஒரு கார்பரேட்ல இருக்கீங்க, you want to give a corporate presentation, you should be able to tell what is the overall objective of the presentation. இந்த ஸ்லைடுல நான் இதெல்லாம் சொல்ல போறேன், அடுத்த ஸ்லைட்ஸ்ல எல்லாம் பாருங்க இதை சொல்ல போறேன் வளவள. ஸோ அப்ப எல்லாமே பேச்சு தான். அந்த பேச்சுன்னு வரும்போது சில வார்த்தைகள் நாபியிலேருந்து வரும், சிலதெல்லாம் பயத்திலேருந்து வரும். அப்படி நாபி ஹிருத்கண்டரசனா பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி 4 விதமாக்கள் வரும். அந்த பஷ்யந்திக்கு இங்க சொல்ற பஷ்யந்தி உச்சரந்தி அது வருதா, மித்ரா வருணா விஷயாது நாபியிலேருந்து வருதா, பிராக்தனி முன்னாடியே வருது, பராயாக சப்தாக கிரம பரிணதா அது வருதே பஷ்யந்தியாதி அது வயத்திலேருந்து நாபியிலேருந்து கண்டம் வழியா வாய் வழியா வெளியில வருதே. இந்த துவனி வருவதற்கும் காரணம் உன் பாதுகையிலிருந்து வரக்கூடிய நாதத்தை கேட்பதினால் அப்படின்னு 400வது ஸ்லோகம். 1008 ஸ்லோகங்கள்ல இந்த நாள் 400வது ஸ்லோகம் பூர்த்தியாயிருக்கு.